இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியா பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாவம் செய்தவர்கள். எவ்வளவு மோசமான, அப்போ குழந்தைங்களுக்கே நம்ம ஒன்னொன்னு சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம். அப்போ அந்த குழந்தைகள்லாம் யாரை நம்பி வராங்க? நீங்க ஆன்மீகத்துல இருந்து எடுத்து ஒரு நிமிஷம் யோசிச்சா கூட நீங்க இந்த மாதிரி பேசவே மாட்டீங்க. அதை வேற பேசிட்டு அதுக்கு வேற ஒரு ஆசிரியரோட அவர் விவாதம் பண்றாருன்னா அந்த நபருக்குரிய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? அப்போ இவங்களெல்லாம் யார் உள்ள விடுறாங்க? ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பு வெளியில தெரியாம இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளேயே வேறு மாதிரி தன்னுடைய ஆட்களை எல்லா துறைகள்லையும் உள்ள புகுத்திடுச்சு. அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த காவி சாயம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய ஆபத்தை நம்ம இன்னைக்கு எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத கம்யூனிஸ்ட்காரங்கள்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த நபர் தன்னை கடவுள் மகாவிஷ்ணுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த நபர் எந்த சித்தாந்தத்திலேருந்து வந்திருப்பாருன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்.